தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 7 விவசாய நிலங்களை பார்வையிட்டு மானியம் பெற்று தருவதற்காக வந்த போடி ஸ்பைசஸ் போர்ட் அதிகாரிகளை வனத்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் விவசாயிகள் பாதிப்படைவதாக தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மேகமலை ஊராட்சியில் அமைந்துள்ளது பொம்முராஜபுரம் கிராமம். இந்த கிராமத்தில் கடந்த 150 வருடங்களாக 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தங்களது பட்டா நிலங்களில் ஏலக்காய், காபி போன்ற விவசாயம் செய்து வருகின்றது. இந்நிலையில் ஏலக்காய் விவசாயத்தில் ஈடுபடும் விவசாயிகள் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பழைய ஏல செடிகளை அகற்றி புதிய ஏல நாற்றுகளை பயிரிட்டு அவற்றை போடி ஸ்பைசஸ் போர்டு அலுவலர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்து அரசின் மானியங்கள் பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பார். இந்நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பட்டா நிலங்களில் போடப்பட்டுள்ள புதிய 7 நாற்றுகள் மற்றும் விவசாய நிலங்கள் குறித்து பார்வையிட வந்த ஸ்பைசஸ் அதிகாரிகளை வனத்துறையினர் மஞ்சனூத்து செக் போஸ்டில் தடுத்து நிறுத்தி அவர்களை திருப்பி அனுப்பியதாக கூறப்படுகிறது. வனப்பகுதிக்கு அருகே உள்ள விவசாய நிலங்களை அழிக்கும் நோக்கில் தேனி மாவட்ட வனத்துறையினர் செயல்பட்டு வருவதாக புகார் தெரிவிக்கும் விவசாய சங்கத்தினர் இதனால் விவசாயிகள் பாதிப்படைவதாக தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து தேனி மாவட்ட ஆட்சியர் தகுந்த நடவடிக்கை எடுத்து போடி ஸ்பைசஸ் அதிகாரிகளை விவசாய நிலங்களுக்கு பார்வையிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் கோரிக்கை வைத்தனர். கொடுப்பதை தடுக்காதே அலுவலகங்களை தடுத்து நிறுத்திய வனத்துறை அதிகாரிகளை கண்டிக்கின்றோம். பூமக்கள் அமைக்கின்ற பொழுது ஏற்கனவே இருந்த தமிழக அரசு தலையீடு 2006 வன உரிமை சட்டம்